ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6. அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம். பதம் 30. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியா. மொழிபெயர்ப்பு: என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. பொருளுரை: கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை எங்கும் காண்பதும் கிருஷ்ணரில் எல்லாவற்றையும் காண்பதும் நிச்சயமே. ஜட இயற்கையின் தனித்தனி தோற்றங்களை அவன் காண்பது போல இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களே என்பதை அறிந்து ஒவ்வொன்றிலும் அவன் கிருஷ்ணரை உணர்கிறான். கிருஷ்ணர் என்று எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையாகும். கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலையாகும். தன் உணர்விற்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வின் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரே எல்லாம் ஆகிவிடுவதாலும் பக்தன் கிருஷ்ணரின் மீதான அன்பில் முழுமையடைவதாலும் பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். பின்னர் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடங்குகிறது. அந்நிலையில் ஜீவனை அழிக்கவோ பக்தனின் பார்வையிலிருந்து பரமபுருஷரை விலக்கவோ இயலாது. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். பக்தன் அத்தகு அபாயத்தை ஏற்பதில்லை. பிரம்ம சமிதியில் 5:38 கூறப்பட்டுள்ளது. பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்ட பக்தரின் கண்களால் எப்போதும் காணப்படும் ஆதி புருஷரான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் வீற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாமசுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். இந்த நிலையிலுள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவரது தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவாக காணும் யோகியின் விஷயத்திலும் இதுவே உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இத்தகைய யோகி தனக்குள் இறைவனை காணாமல் ஒரு கணமும் வாழ முடியாதவன ஆகிவிடுகிறான். பதம் 31. மொழிபெயர்ப்பு: பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் அத்தகு யோகி நானும் பரமாத்மாவும் ஒருவரே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் என்னில் நிலைக்கிறான். பொருளுரை: பரமாத்மாவின் மீது தியானம் செய்ய பழகும் யோகி தனக்குள் கிருஷ்ணரது விரிவங்கமான விஷ்ணுவை 4 கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை ஏந்திய உருவில் காண்கிறான். விஷ்ணு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்பதை யோகி அறிய வேண்டும். கிருஷ்ணர் பரமாத்மாவின் ரூபத்தில் எல்லோரது இதயத்திலும் உள்ளார். எண்ணற்ற உயிர்வாளிகளின் இதயங்களிலும் வசிக்கும் எண்ணற்ற பரமாத்மாவிற்கு இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை. மேலும் எப்போதும் கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தனுக்கும் பரமாத்மாவை தியானிப்பதில் ஈடுபட்டிருக்கும் பக்குவமான யோகிக்கும் வேற்றுமை இல்லை. கிருஷ்ண உணர்வில் உள்ள யோகி தனது ஜட இருப்பிற்காக வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரில் நிலைத்தவனாக உள்ளான். இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்துவில் 1-2-187 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் எப்போதும் செயல்படும் பக்தன் இயற்கையாகவே முக்தி பெற்ற நிலையில் உள்ளான்.
நாரத பஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணர் எங்கும் பரவியுள்ளார். அவரது திவ்ய ரூபத்தில் கவனம் செலுத்துபவன் அவரது நினைவில் மூழ்கி பின்னர் அவருடனான திவ்யமான உறவை பெறும் ஆனந்த நிலையை அடைகிறான். யோக பயிற்சியின் உன்னதமான பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணர் எல்லோரின் இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ளார் என்னும் அறிவு யோகியை குற்றமற்றவனாக்கி விடுகிறது. பகவானது அந்த அசிந்திய சக்தியை வேதங்கள் கோபாலதாபனி உபனிஷத் 1:21 பின்வருமாறு உறுதி செய்கின்றன. இறைவன் ஒருவரே என்ற போதிலும் எண்ணற்ற இதயங்களில் அவர் பலராக வீற்றுள்ளார். இது போலவே ஸ்மிருதி சாஸ்திரத்திலும் கூறப்பட்டுள்ளது. விஷ்ணு ஒருவரே என்ற போதிலும் அவர் எங்கும் நிறைந்துள்ளார். சூரியன் எவ்வாறு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோற்றமளிக்கிறது, அதுபோல தனது அசிந்திய சக்தியால் தனக்கென்று ஒரு ரூபம் உள்ள போதிலும் பகவான் விஷ்ணு எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். பதம் 32. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, எவனொருவன் எல்லா உயிர்களுடைய சுகதுக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவன் பரமயோகியாக கருதப்படுகிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பரமயோகியாவான். அவன் தனது சுய அனுபவத்தால் எல்லாருடைய சுகதுக்கத்தையும் அறிவான். உயிர்வாழி துன்பப்படுவதற்கான காரணம் இறைவனுடனான தனது உறவை மறந்திருப்பது. மேலும் மகிழ்ச்சிக்கான காரணம் கிருஷ்ணரே மனிதனின் எல்லா செயல்களுக்கும் உன்னத அனுபவிப்பாளர். கிருஷ்ணரே எல்லா நாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் உரிமையாளர். கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்பனவற்றை அறிவதே. உயிர்வாளி கிருஷ்ணருடனான தனது உறவை மறந்ததன் காரணத்தால் ஜட இயற்கையின் குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மூவகை துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறான் என்பதை பக்குவமான யோகி அறிவான். மேலும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதால் கிருஷ்ண உணர்வினன் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை எல்லா இடங்களிலும் விநியோகிக்க முயற்சி செய்கிறான். பக்குவமான யோகி கிருஷ்ண உணர்வை அடைவதன் முக்கியத்துவத்தை பிரச்சாரம் செய்ய முயல்வதால் அவனே உலகிலேயே மிகச் சிறந்த வள்ளலும் பகவானின் மிக நெருங்கிய தொண்டனும் ஆவான். பகவத்கீதை 18:69. அதாவது, இறைவனின் பக்தன் மற்ற உயிர்வாளிகளின் நலனை எப்போதும் விரும்புவதால் அவன் எல்லோருக்கும் உற்ற நண்பனாக உள்ளான். அவனே சிறந்த யோகியாவான். ஏனெனில் அவன் தனது சுய லாபத்திற்காக யோகத்தில் பக்குவமடைய விரும்பாமல் பிறருக்காகவும் முயல்கிறான். அவன் சக உயிர்வாளிகளிடம் போராமை கொள்வதில்லை. தனது சுய முன்னேற்றத்தை மட்டும் விரும்பும் யோகிக்கும் இறைவனின் தூய பக்தனுக்கும் உள்ள வேற்றுமை இதுவே. பக்குவமான தியானத்திற்காக தனியிடத்திற்கு செல்லும் யோகி ஒவ்வொரு மனிதனையும் கிருஷ்ண உணர்வினை நோக்கி திருப்புவதற்கு தன்னால் இயன்றவரை முயலும் பக்தனைப் போன்று பக்குவம் அடைந்தவன் அல்ல. பதம் 33. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினார், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆனதால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததுமாக தோன்றுகிறது. பொருளுரை. பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனிடம் விவரிக்கப்பட்ட சூஷா தேஷா என்று தொடங்கி யோகி பரம என்று முடியும் யோக முறை இயலாததாக கருதி அர்ஜுனனால் இங்கு நிராகரிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி மலையிலோ காட்டிலோ உள்ள தனியிடத்துக்கு சென்று யோகத்தை பயில்வது என்பது இக்கலியுகத்தில் இயலாத காரியமாகும். தற்போதைய யுகத்தில் குன்றிய ஆயுளை கழிப்பது கடும் போராட்டமாக விளங்குகிறது. எளிமையான நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடிய தன்னுணர்வு பயிற்சிகளிலேயே மக்களுக்கு அக்கறை இல்லாத போது வாழும் முறை, அமரும் விதம், இடத்தேர்வு,
ஜட ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்ட மனம் போன்ற விதிகளைக் கொண்ட கடினமான யோக முறையை பற்றி கேட்பானேன்? நடைமுறையை உணர்ந்த மனிதன் என்ற முறையில் பற்பல வழிகளில் தனக்கு சாதகமான வாய்ப்புகள் இருந்த போதிலும் இந்த யோக முறையை பின்பற்றுவதை அசாத்தியமாக கருதினான் அர்ஜுனன். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனான அவன் பற்பல நற்குணங்களை உடையவன். அவன் மாபெரும் போர் வீரன், நீண்ட வாழ்நாளை உடையவன். எல்லாவற்றுக்கும் மேலாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன். நம்மிடம் தற்போது இருப்பதை விட 5000 வருடங்களுக்கு முன்பு பன்மடங்கு வசதிகளை பெற்றிருந்தும் அர்ஜுனன் இந்த யோக முறையை ஏற்க மறுத்தான். உண்மையில் அவன் இந்த யோக முறையை பயிற்சி செய்ததாக நாம் சரித்திரத்திலும் காண முடிவதில்லை. எனவே இக்கலியுகத்தில் இம்முறை பொதுவாக அசாத்தியமானதாக கருதப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட விசேஷமான மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது சாத்தியமாகலாம். ஆனால் சாதாரண மக்களுக்கு இஃது இயலாத காரியமாகும். 5000 வருடங்களுக்கு முன்பே இந்நிலை என்றால் தற்காலத்தை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? பெயரளவு மையங்களிலும் சங்கத்திலும் இந்த யோக பயிற்சியை நகல் செய்பவர்கள் வசதி உடையவராயினும் காலத்தை வீணடிப்பவர்களே. அவர்கள் உண்மையான குறிக்கோளை சற்றும் அறியாதவர்களாக உள்ளனர். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநண்டே. ஹரி ஹரி போல்.